தெரியுமா? கர்த்தரை நம்பினா வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமா. எவ்வளவு இருக்குங்க? சந்தோஷமா. இப்ப கூட சந்தோஷம் குறைவா தான் இருக்கலாம். ஆனா முழுமையா நம்பிட்டீங்க, அளவுன்னு சந்தோஷம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 10:28 வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. நீதிமானின் நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமான்களின் நம்பிக்கை எப்படி இருக்குமாமா? மகிழ்ச்சியா. நாமெல்லாம் நீதிமானா பாக்கலாம். ஹலோ. ஆமென் சொல்லுங்க. சொல்ல வைக்கப்பட நீதிமான் எப்படி இருப்பாங்களா? மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆமென். ஏன்னா அவங்க யாரை நம்புறாங்க? கர்த்தரை நம்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பணும். ஆமென். பாட்டு பாட்ட மாதிரி உங்க சொந்த ஆற்றல், உங்க சொந்த பலத்தை நம்ப கூடாது. விசுவாசம் அதாவது சிநேகிதரை நம்ப கூடாது. வழிகாட்டியை நம்ப கூடாது. நாசிங்க சுவாசம் நம்ம மனசுல நினைச்சு கூடாது, நம்ப கூடாது. ஆமென். அவங்கெல்லாம் தேவன் படைச்சவங்க தான். ஆனா யாரை நம்பணும் அப்படின்னா கர்த்தரை. ஆமென். கர்த்தரை கர்த்தரை அவர் மட்டும் முழுமையா நம்பிக்கொள்ளுங்களேன். நிச்சயமா சொல்லுகிறேன், அவர் நம்பிட்டீங்கன்னா உங்களை உயர்த்தி வச்சிருவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும் ரோமர் 12:12 வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 12:12. நம்பிக்கையே அப்போ அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. என் நம்பிக்கை யாரு? சொல்லுங்க. என் நம்பிக்கை யாரா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. என் நம்பிக்கை யாரா இருக்கணும்? உங்க நம்பிக்கை யாரா இருக்கணும்? இயேசுப்பா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு எல்லாம் என் நம்பிக்கை அவர்தான். ஆமென். அப்போ ஏன்னா அவர்தான் நம்பத்தக்க தேவன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அவர் நம்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எல்லா குறைகளாம் மாற்றுங்க, குறைபாடுகளை நீக்கிடுவார், அற்புதங்களை செய்வார். ஆமென். முதலாவது நீங்க கர்த்தரை நம்பினால் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை, சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க.